ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீற மாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம், இந்த நிலைமையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதியையும் நேர்மையையும் நீ பின்பற்ற வேண்டும் என நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டுமே ஏன் நீங்கள் எங்களுக்கு பரிசாக தருகிறீர்கள் என்று நினைக்கின்றாய். உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகின்றன. இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல. காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான். நல்லவர்கள் தங்கள் எஞ்சி உள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் உன்னிடம் வந்து முழுமையாக சரண அடைவேன். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். குந்தி தேவி என்னிடம், கிருஷ்ணா, நன்மைகளை பிறருக்கு கொடு, உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற துன்பம் ஒன்றை மட்டுமே எனக்கு கொடு என்று வேண்டினாள். குந்தி கெட்டு போனாலோ அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவருக்கு கிடைக்கவில்லையா? அது போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்தி ஏற்ப கஷ்டத்தை நான் தருகின்றேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும். சோர்வு எதற்கு? அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும், செயலை குறிக்கும், புத்தியை உண்டாக்கும். இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன்? இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். நம்பிக்கை மட்டும் கைவிடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகின்றது. இன்று இரவுக்குள் உன் காதுகளில் நற்செய்தி வரும். நீ சந்தோஷத்தில் திகழப் போகின்றாய். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.